பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி இங்க நம்ம படிக்கிறோம். ஆமென் சொல்லாமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 1 யோவான் 1:3 தெளிவாக வாசிக்கிறோம். யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காகவே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையா ஐக்கியத்தின் வாழ்க்கை தான். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையா காணப்படுகிறது. ஆமென் சொல்லாமா? ஐக்கியம் என்று சொல்லும் போது இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஐக்கியத்திற்கு கிரேக்க பாஷையில இப்படியாக வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. கொய்னோனியோ அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. கொய்னோனியோ அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கிரேக்க பாஷையில கொய்னோனியோ அப்படின்னா ஐக்கியம் என்ற அர்த்தம். ஆமென். அப்ப அந்த வார்த்தைக்கு இப்படியாக அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அனுபவங்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது. ஐக்கியத்திற்கு இப்படியாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய அனுபவங்களை மற்றவர்களோடு என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு புருஷன் மனைவி ஐக்கியப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொருவருடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு என்ன செய்யறாங்க? சொல்லுகிறார்கள், பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆமென் சொல்லாமா? இதுதான் ஐக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஐக்கியம் என்று சொல்லும்போது பங்குதாரராக, பார்ட்னர்ஷிப், பங்குள்ளவர்களாக அல்லது பங்குதாரர்களாக, ஒருவருக்கு ஒருவர் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் ஐக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமென் சொல்லாமா? ஒருவருக்கு ஒருவர் இருக்காங்க, பங்குதாரர்களாக, பங்குள்ளவர்களாக இருப்பதுதான் ஐக்கியம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இன்னொரு ஐக்கியம் என்று அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழமான ஒருமைப்பாடு, ஆழமான ஒரு ஐக்கியம், ஆழமான ஒரு ஒருமனம் இருக்கிறதான் ஐக்கியம். ஆமென் சொல்லாமா? ஒரு ஆழமான ஒருமைப்பாடு, ஒரு ஆழமான ஒருமனம் அங்க காணப்படுகிறதான் இந்த கொய்னோனியோ என்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லாமா? சத்தமாலே சொல்லுங்க. அப்ப ஐக்கியமா இருக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட பங்குதாரராக இருக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட ஒருமைப்பாடுல அவரோடு கூட இருக்க வேண்டும், ஆழமான ஒருமனதோடு கூட அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோடு கூட ஒன்றாக நாம் நடக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லாமா? அப்ப தேவ பிள்ளைகளா இருக்க நானும் நீங்களும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அப்ப இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். You have to fellowship with Christ. நம்ம ஆண்டவரோடு கூட ஒன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. நம்ம வாழுகிற ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில இயேசுவோடு கூட இணைந்து நடக்கிற, இயேசுவோடு கூட இணைந்து வாழுகிற, இயேசுவோடு கூட இணைந்து வேலை செய்கிற, இயேசுவோடு கூட இணைந்து பழகிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த நாட்களிலே கிறிஸ்துவோடு கூட யார் ஐக்கியப்பட்டு கிறிஸ்துவோடு கூட யார் ஒன்றாக வாழுகிறார்களோ அவர்களை கர்த்தர் இன்னுமாக பாதுகாத்து ஆண்டவர் தப்புவிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் வெறுமனே நம்ம ரட்சித்து நம்முடைய பிள்ளையாக மாற்றி ஆண்டவர் அப்படி தனியா விட்டுட்டு போகல. நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள் என்று சொல்லி விடல. உன்னுடைய பிரச்சனைகளை நீயே சந்தித்துக் கொள் என்று சொல்லி விடல. அதுக்கு பதிலாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்ம இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் போது இயேசுவோடு கூட அவரோடு ஒன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி ஒன்றாக வாழும் போது நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் நம்மள கர்த்தர், நம்ம ஐக்கியப்பட்டிருக்க அவரே நமக்காக என்ன செய்வார்? சந்திக்கிறார். அவர் பார்த்துக் கொள்ளுகிறார். அந்த பிரச்சனை நம்ம தப்பு வைக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை போஷித்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப அதுக்குதான் ஐக்கியம். ஐக்கியப்பட்டது காரணம்னா, நீ உன்னால் தனியா நடக்க முடியாது, உன்னால் தனியா வாழ முடியாது, உன்னால் தனியாக நீ வருகிற சோதனை ஜெயிக்க முடியாது, உன்னால சாத்தானை ஜெயிக்க முடியாது, சூழ்நிலை மாற்ற முடியாது, இந்த காரியத்தில் உன்னால் நிற்க முடியாது. அதுக்கு உங்களுக்கு யார் வேணும்? ஒரு துணை வேண்டும். ஆமென் சொல்லாமா? சத்தமாலே சொல்லுங்க. இப்ப மனுஷனை கர்த்தர் படைக்கும் போது அவன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல அப்படின்னா, தனிமையா இருக்கிறது சரியில்லை, அது பிரச்சனையா மாறிடும், அது அவனுக்கு தீமையா மாறிடும், அது அவனுக்கு பெரிய ஒரு போராட்டமாக ஒரு தோல்வியா மாறின்னு சொல்லி அறிந்துதான் கர்த்தர் அவனுக்கு ஒரு ஐக்கியப்படுவதற்கு ஒரு துணையை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஒரு மனுஷன் படைக்கப்பட்ட நோக்கமே யாரோடையாவது ஒரு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்றுதான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். அப்ப அவன் ஐக்கியப்பட்டிருக்கபடியாகவே நேச்சர், அவன் இயற்கையாக தன்மையே இன்னொரு கூட எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. ஐக்கியப்பட்டிருக்கணும். அது சரியான விதத்தில் இருக்கணும்.
நல்ல ஐக்கியமா இருக்கணும். இப்ப இன்னைக்கு அநேக பேர் பாருங்க, அவங்க ஐக்கியம் தவறான நபர்களோடு இருக்கிறபடினால அந்த யாரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோமோ அவங்க நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கையை கெட்டு போய் விடுகிறது. இவங்க நல்லவங்களா இருப்பாங்க, நல்ல எண்ணத்தோடு இருப்பாங்க. ஆனா நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு இன்னொரு மனுஷன் அது அவர் தீயவனாக அல்லது கெட்டவனாக ஒரு கெட்ட சுபாவம் உள்ளவனாக இருப்பாரானால் இந்த ஐக்கியப்பட்டிருக்க நிமித்தமாக நல்லவனாக இருக்க இவருடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? கெட்டு போய்விடும். அப்ப யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பது ரொம்ப அவசியம். அப்ப நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஆழமான ஒருமைப்பாடு, நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற அந்த தன்மைகள், இன்னுமாக நம்முடைய பங்குதாரரா இருக்கிற காரியங்கள், இதெல்லாம் யாரோடு இருக்கு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாகல, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கவில்லை என்று சொன்னால் அவன் வேற யாரோடு என்ன செய்யறான்? ஐக்கியப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தன் ஐக்கியம் இல்லாம என்ன செய்ய வாழவே முடியாது. அப்ப கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படல அப்படின்னா அவன் வேற எதையோடு கூட வேற ஆரோடு கூட என்ன செய்யறான்? ஐக்கியப்பட்டிருக்கிறான்னு நம்ம கண்டுகொள்ளலாம். ஆமென் சொல்லாமா? நம்மளுடைய வேதத்துல சில காரியங்களை படிக்கும் போது நம்ம சில பேர் என்ன செய்ய வேற மற்ற காரியங்களோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற சில காரியங்களையும் படிக்கலாம். எடுத்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை ஒருவர் படிங்கள. அப்போஸ்தலர் 2:40. மாறுபாடான படிங்க. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான சந்ததியிலிருந்து நாம் ஐக்கியத்திலிருந்து நாம் என்ன செய்யணுமா? விலக வேண்டும் என்று கர்த்தர் ஒரு மூல உபதேசத்திலேயே பேதுரு மூலமாக அங்கே சொல்லுகிறதை வாசிக்க முடியும். ஆமென் சொல்லாமா? அப்போ நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா மாறுபாடானவர்கள். அப்படி யாருக்கு மாறுபாடு? யாருக்கு விரோதமா மாறி இருக்கிறார்கள்? தேவனுக்கு விரோதமாக ஒரு மாறுபாடானவர்கள், தேவனோடு கூட ஒத்து போகாதவர்கள், தேவனோடு கூட ஐக்கியப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோடு கூட ஒருமித்து நடக்காதவர்கள், தேவனை விசுவாசிக்காதவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களை தான் இந்த பைபிள்ல மாறுபாடு உள்ளவர்கள், மாறுபாடான இந்த சந்ததி அப்படின்னு அங்க அழைக்கிறது. ஆமென் சொல்லாமா? இருக்கிறீங்களா இல்லையா? நல்ல உற்சாகமா இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் என்ன செய்யணுமா? விலகணும். என்ன அர்த்தம் சொல்லுங்க? விலகணும் என்ன அர்த்தம்? வீட்டை காலி பண்ணிட்டு கண் காணாத ஒரு ஊருக்கு போயிருவோமா? இல்ல. அப்படின்னா அவங்களோட ஐக்கியப்பட்டிருக்கிறதுல இருந்து நம்ம விலகணும். அவங்களோட கூட பங்குதாரா இருப்பதற்கு இருந்து விலகணும். அவங்களோட கூட ஆழமான ஒருமைப்பாடோடு கூட ஒரு மனமா இருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? விலகணும். அவங்களோடு கூட நம்ம அப்படியே பழகி ரொம்ப அப்படியே டீப்பா அந்த ஐக்கியப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்? விலகணும். அவங்களோடு கூட அவங்க அனுபவங்களை நாம் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள கூடாது. அவங்க அனுபவங்களை சொல்லும் போது ஆமா என்று சொல்லி நான் ஒத்துக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்ம அவங்களோட கூட என்ன செய்ய ஒத்து போக கூடாது. அப்ப அவங்களோட ஆண்டவர் என்ன சொல்ற? விலக சொல்றாரு. இன்னைக்கு அநேக பேர் மாறுபாடான சந்ததியில ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் யாரோட ஐக்கியமாக முடியல? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக முடியல, இயேசுவோடு ஐக்கியமாக முடியல. இப்ப மாறுபாடான இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சந்ததி விட்டு நம்ம என்ன செய்யணுமா? விலகணும். விலகினாத்தான் நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும், ரட்சித்துக் கொள்ள முடியும். அப்ப மாறுபாடோட சந்ததியோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரட்சிப்பு வேணும், எனக்கு விடுதலை வேணும்னா வருமா? சொல்லுங்க, வராது. நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஐக்கியம் முழுது யாரோட? சொல்லுங்க. உலக பிரகாரமான மனுஷனோட கூட ரொம்ப டீப்பா பழகுறாங்க, ரொம்ப ஆழமான ஐக்கியம், பங்குதாரராக இருக்கிறார்கள். அப்ப அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பை அவங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ நம்ம அந்த சந்ததி விட்டு என்ன செய்யணும்? விலகணும். விலகினா தான் யாரோட ஐக்கியமாக முடியும்? கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியமாக முடியும். அல்லேலூயா. நான் இயேசுவோட ஐக்கியமா இருப்பேன். சொல்லுங்க. அவங்களோட உலகத்தோட ஐக்கியமா இருப்பேன்னா அது முடியாது, அது முடியாது. அப்ப அங்க இயேசு இல்லைன்னு அர்த்தம். உலகத்தோட ஐக்கியமா இருந்தா அங்க யாரும் இல்ல. இயேசுவோட ஐக்கியமா இருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம் விலகணும் ஆண்டு விரும்புகிறார்.
இன்னொரு வசனம் படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 5:7. அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்திலே நீங்க எப்படி இருந்தீங்க? அந்தகாரமா இருந்தீர்கள். இப்பொழுது கர்த்தருக்குள் எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அதுக்கு முன்னத்த வசனங்களை நம்ம படிக்கும் போது 3ல இருந்து படிங்க. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் அப்போ ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில வேசித்தனங்கிற வார்த்தையே வரக்கூடாது, பேச்சே வரக்கூடாதான். வேசித்தனங்கிற பேச்சு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்புறம் அசுத்தம் வரக்கூடாது, பொருளாசை வரக்கூடாது, இவைகளுடைய சொற்கள் கூட என்ன செய்யக்கூடாது? அந்த சொல்லக்கூடாத அளவுக்கு நம்ம வாழணும். தொடர்ந்து படிங்க. அப்படியே அதே மாதிரி வம்பும் புத்திஹீனமான பேச்சு என்னது? ஞானம் அதிக ஒரு யூஸ்லெஸ், உப்புச்சப்பில்லாத, அர்த்தமில்லாத, ஒன்றுக்கு உதவாத பேச்சுகள், வீண் பேச்சு, புத்திஹீனமான பேச்சு, பரியாசமும் இதெல்லாம் இல்லாம நம்ம என்ன செய்யணுமா? சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மனுஷன் விரோதம் பேசுறான், அதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி சூழ்நிலை இருந்தா ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் மட்டும் தான் செய்யணும். அதுதான் நம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறது அடையாளம். அது இல்லாம வீண் பேச்சு, அந்த பேச்சு, இந்த பேச்சு, வம்பு, பொருளாசை, பொறாமை, பெருமை, வேசித்தனம், இதெல்லாம் இந்த காரியங்களோட எண்ணங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. அப்போ இப்படிப்பட்ட நிமித்தமாக அப்படின்னா முன்னாடி சொல்லப்பட்ட சில காரிய நிமித்தமாக அவங்க மேல என்ன வருமா? கோபாக்கனை. அவங்க மேல ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, அவங்க மேல அழிவு வரப்போகிறது. நீங்க அவங்களோட ஐக்கியம் வச்சிட்டீங்கன்னா அவங்க பேசுற வீண் வார்த்தையினால நீங்களும் என்ன செய்வீங்க? மோசம் போயிருவீங்க. அப்ப இப்படிப்பட்டவங்களோடு கூட நம்ம ஐக்கியம் வைப்போமானால் அப்ப அவங்களுடைய கோபக்குன்னு யார் மேல வந்துடும்? நம்ம மேல வந்து நமக்கும் பிரச்சனை ஆயிரும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாலையில சொல்லுங்க. மெயினா வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட வைத்திருக்கிறேங்கிறத நீ என்ன செய்யணும்? ரொம்ப கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகள் இப்ப இருக்கிற பெரியோரை காட்டிலும் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. இங்க உலகத்துக்குள்ள பாவத்துல. அப்ப எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமை போய் கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையை, நம்முடைய எல்லா விஷயங்களையும் அவர்களோடு கூட ஒத்து போகாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கூட அவளுடைய தூரமா விலகி இருக்க வேண்டும். எப்போ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், எப்போ ஆண்டுக்கு பிரியமா வாழணும். ஏன்னா அவங்க மேல ஒரு கோபாக்கனி வரப்போகிறது. அது அவங்களுக்கு கூட ஐக்கியப்பட்டிருப்போமானால் நமக்கும் பிரச்சனை வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. ஆமா, அவர்களோட என்ன வைக்காதுங்க? பங்குதாரராக, பார்ட்னர்ஷிப்பாக அல்லது ஐக்கியம் என்ன செய்யாதீங்க? வைக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க அவங்களோட பங்குதாரராக, பார்ட்னர்ஷிப்பா இருந்தீங்கன்னா யாரோட நீங்க ஐக்கியமா இருக்க முடியாதுன்னா கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்க முடியாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அதுல 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்களே. 2 தெசலோனிக்கேயர் 3:6. 2 தெசலோனிக்கேயர் 3:6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு என்ன செய்யணுமா? அவங்களோட ஐக்கியமா இருக்க கூடாது. அவங்களை விட்டு என்ன செய்யணுமா? விலக வேண்டும்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒழுக்கக்கேடான ஒழுங்கின்மையா இருக்கிற எந்த சகோதரனோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரன் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன செய்யறோம், என்ன கட்டளை எடுக்கிற, கமாண்ட் பண்றோம். கட்டாயம் நம்ம சபைக்கு வருகிற ஒருவரும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழுகிற யாரோடும் ஐக்கியமா இருக்க சொல்லுங்க கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமேனே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை யாரும் சொல்லிடுவேன்னு சொல்லுவாங்க. உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு. நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு என்ன செய்யற சொல்றோம். நம்ம தைரியமா சொல்ல, என்ன நண்பன் இயேசு, அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. ஒழுக்கக்கேடான ஒழுங்கற்ற நடக்கிற யாரோட என்ன செய்யக்கூடாது, ஐக்கியப்பட. ஆமென். இங்கே ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, சபையில யாரும் நிறைய பேர் சபையில ஐக்கியமா இருக்கிறீங்களா சொல்லுங்க. எத்தனை பேர் சபையோட ஐக்கியமா இருக்கிறீங்க? நான் சொல்றது புரியுதா? சபையோடு கூட ஐக்கியமா இருக்கிறவர்கள் யார்? நீங்க அநேக சபையில வழி போக்குறை போல வந்து போகிற நிறைய பேர் உண்டு. எப்படிங்க வழி போக்குறன்னு யாரு? அப்படியே போயிட்டு இருந்தங்க, அப்படியே இங்க உள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போயிட்டேன். இல்ல, ஒரு மூணாவது நபரை போல தேவ சமூகத்தில் வந்துட்டு போற ஒரு பிள்ளைகளே இல்ல, இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். ரொம்ப சீரியஸா சொல்றேன். நீங்க இங்க ஐக்கியமாகல அப்படின்னா நீங்க வேற ஏதோ விஷயத்துல வேற எங்கேயோ ஐக்கியமா இருக்கிறன்னு அர்த்தம். உங்க ஐக்கியத்தை வேற எங்கேயும் விரும்ப, இந்த இடத்துல ஐக்கியம் வைப்பதற்கிற விருப்பம் இல்ல, என்னோட ஐக்கியம் வேற எங்கேயும் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி நீங்க மறைமுகமா என்ன செய்றீங்க சொல்லுங்க. கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட ஐக்கியம். இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும் போது 12 சீஷரை கர்த்தர் கூட்டி சேர்த்தார். எல்லாரும் வெவ்வேறு காரியங்களில் வேலை செய்து கொண்டிருந்தார், வெவ்வேறு துறைகளில வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மீன் பிடிக்கிறவங்க இருந்தாங்க, வரி வசூல் பண்றவங்க இருந்தாங்க, கலகக்காரர் இருந்தாங்க, போராட்ட வீரர் இருந்தாங்க, பலவிதமான வேலை செய்கிறவர்கள் இருந்தார்கள். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அதுல பாதி பேருக்கு மேல படிப்பறிவு இல்லாதவர்கள், ஒரு நல்ல மேல்தட்டு பழக்க வழக்கத்துல வளராதவர்கள். அப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து அழைத்து அவர்களை கர்த்தர் ஐக்கியப்படுத்துறதுக்குள்ள போதுமான ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருக்கும் சண்டை தான். அந்த 12 சீஷருக்குள்ள என்ன இல்ல சொல்லுங்க, ஐக்கியம் இல்ல. அவர்கள் இயேசுவோட முழுமையான ஐக்கியப்பட்டிருந்தாலும் இல்ல. அவன் நோக்கமே எப்படியாவது இயேசு போராடி இந்த ரோமர் அரசாங்க துரத்தி விட்டு எப்படியாவது ஒரு படை எழுப்புவார், அங்க போய் நம்ம என்ன செய்யலாம், அவரோடு கூட ராஜ்யம் பண்ணலாம், அவரோடு கூட பதவியில் அனுபவிக்கலாம், அந்த ஸ்தானத்தை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நோக்கம் எல்லாம் உலக பிரகாரமாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அவங்க என்ன செய்யல, விளங்கிக் கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அது மண்டையில அவனுக்கு அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த சீஷர்களை போல நாம் இருக்கிறோமா, அல்லது தேவ ஆவியை பெற்ற பின்பாக அவர் சொன்னதெல்லாம் நினைவு கூர்ந்து ஐயோ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆழமான காரியத்தை சொல்லி இருக்கிறாரா என்று சொல்லி அறிந்து இயேசுவுக்காக ஜீவனை கொடுப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிற சீஷர்களாக இருந்தார்களா? நாம் இருக்கிறோமா சொல்லுங்க. அப்படிப்பட்டவளா இருக்கிறோமா, இப்படிப்பட்டவளா இருக்கிறோமா?
நம்முடைய ஐக்கியம் எப்படி எங்க இருக்கு? ஆமென் சொல்லுங்க. ரொம்ப சீரியஸா சொல்றேன். இயேசு வரப்போறார், நிச்சயமா இயேசு வரப்போறார். அவர் முகமுகமா சந்திப்பதற்கு நம்ம எத்தனை தைரியமா இருக்கிறோம்? எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இயேசு நம்மோடு கூட உட்கார்ந்து நம்மோடு பேசும்போது, நம்மோடு ஐக்கியப்படும் போது, அவரை நாம் சுத்த மனசாட்சியோடு, நல் மனசாட்சியோடு கூட அவரோடு கூட எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல், எந்தவித குற்றணர் இல்லாமல் அவரோடு கூட பேசுவதற்கு, அவரோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு நம் தகுதியானவர்கள் இருக்கிறோமா? நான் சொல்ல எத்தனை புரியுது சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்றதெல்லாம் மாயமாலமான வாழ்க்கையா இருக்கு. மற்ற மனுஷன் முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்றோம், அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் வேறு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஐக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:9. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு லெட்டர்ல உங்களுக்கு என்ன செய்திருக்கேன்? அப்படி யாரோட ஐக்கியப்பட்டிருக்கூடாது? விபச்சாரக்காரன் என்ன? சரீர பிரகாரமாக ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழுகிறவர்களை நம்ம விபச்சாரக்காரர் என்று உலக பிரகாரமா நம்ம அழைக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குறி பிரகாரமாக விபச்சாரக்காரர் அநேகர் இருக்கிறார்கள். ஆவிக்குறி பிரகாரமா விபச்சாரம் என்ன? நம்மை உண்டாக்கின, நமக்காக ஜீவனை கொடுத்த, நம்மை அழைத்த ஒரே புருஷனா இருக்கிற அவருக்கு சபையாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கு உண்மையா இருக்கணும்? கிறிஸ்துங்கிற அந்த புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும், அவருக்காக எதிர்பார்த்திருக்கணும், அவருக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாம, யாரோட ஐக்கியம் இல்லாம அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவருக்காக வாழுகிற பிள்ளைகள் தான் இயேசுக்காக சுத்தவான்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கன்னிகைக்காக, அப்படிப்பட்ட மனவாட்டிக்காக கிறிஸ்துவானவர் அவரை வந்து அவரோடு கூட ஆண்டவர் அழைத்து கொண்டு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் வரல, தூர தேசம் போயிட்டாரு, வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப நாள் வரல, காணவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா மனசு என்ன செய்யுது சொல்லுங்க? மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 உலகத்தோடும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடும் மற்ற காரியங்களோடு கூட ஐக்கியமா போனவர்களை கர்த்தர் சொல்றாரு ஆவிக்குரிய சொல்லுங்க விபச்சாரம். கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை வேற யாரு மேல வைத்து வைத்து எல்லா மேல வைக்கிறவன் அவன் பைபிள் சொல்லுது ஆவிக்குரிய விபச்சாரம் செய்கிறவன் ஒரு புருஷன் தான். அவர் மேல நம்பிக்கை, அவரை நம்பிக்கை விட்டுட்டு சொல்லுங்க வேற எங்கேயாவது போயிட்டோம்னா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவாரு, மலைகள் மேடைகள் எங்க போனாலும் விக்கிற தோப்புகள், நீங்க விபச்சாரம் பண்றீங்கன்றார். கர்த்தரை விட்டுட்டு யார வணங்குறாங்க? கல்லையும் மண்ணையும். சொல்லுங்க, மனுஷனால் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை செஞ்சு அதை வணங்கி கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களோட விபச்சாரம் பண்றாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். கர்த்தர் மேல் நம்பிக்கையை விட்டுட்டு நம்ம எங்க வச்சாலும் அது கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பான காரியம். எத்தனை சொல்றது புரியுது? ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம ஐக்கியம் கர்த்தர் மேல மட்டும் தான் இருக்கணும். அது விட்டு என்ன செய்ய விலகு. மனுஷனோட ஐக்கியப்பட்டிருக்கிற காரியத்து விலகு. அவன் மேல வச்சு நம்பிக்கை என்ன செய்ய விலகு. பொருள் மேல் நம்பிக்கை, வேலை மேல் நம்பிக்கை, பணத்து மேல் நம்பிக்கை, ஜனங்கள் மேல காரியத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அந்த விபச்சாரரோடு கூட என்ன செய்ய கலந்திருக்காத. அந்த வசனப்படி திருப்பி விடுங்க 9. கலந்திருக்க கூடாது அப்படின்னா அவங்களோட மிங்கிளாகாத, அவங்களோட ஐக்கியப்படாத, அவங்களோட பங்குதாரராயிராத. 50ஆம் சங்கீதத்துல எப்படியா ஆண்டவர் எழுதுறார் படிங்க வசந்த 50ஆம் சங்கீதம்.
ஆமா, அதுக்கு முன்னத்த வசந்த படிங்க. சிச்சையை நீ பகைத்து அப்படிங்கிறது இல்ல. கவனிங்க எல்லாரும். உங்க வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தருக்கு தெரிய வராம தெரிஞ்சுக்கணும். அப்ப யார் சிச்சிக்கிறா? கர்த்தர் சிச்சிக்கிற. வாழ்த்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்று விரும்புகிறார். எதை விஷயத்தில் நம்ம மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்லுங்க, ஒன்ற சத்தியத்தையாவது என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அதுக்காக கூட சில சிச்சையை நீ என்ன செய்யற? சொல்லுங்க, சிச்சையை பின்னாக அப்போ பங்கு திருடனோட பங்கு. திருடனை உலக நம்ம செய்யணும். நம்ம என்ன சொல்றா, நம்ம வீட்டுக்கு சர்ச்சை விட்டு வெளியே போனா, வீட்டுல இருக்கு தனியா இருக்கும்போது வந்து படிங்க. ஆமா, உட்கார்ந்து யாரு அவங்க இப்படி அவங்க அப்படி தெரியல. அவங்க செய்யற அவர் உண்டாக்குற விரோதமா அவர் உண்டாக்குற நம்முடைய பங்கு விவசாயம் இல்ல, நம்ம பங்கு உலகான விதிக்கப்பட்டவர்களா சொல்றேன். 2 கொரிந்தியர் 6:14 அவிசுவாசிகளோட செய்யுங்க. கல்யாணம் போது அவிசுவாசிகளோட என்ன செய்ய வாழ்க்கையில அவிசுவாசிகளோட செய்யாத, பிடிக்கப்பட்டத வாழ்ந்த
அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். உங்க பிள்ளைகள் வளர 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 அவங்களை கவர்ச்சிக்கும், தந்தா கவர்ச்சிக்கும். சொல்லுங்க. ரொம்ப நிறைய பேர் வாழ்க்கையில பட்ட பாடுகள், அது ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கிற வாழ்க்கையை பின்மாற்ற எத்தனை பேர் அபிஷேகம் இல்லாம போனது தெரியுமா? விட்டார்கள், விட்டார்கள். நல்ல விசுவாசம் வளர்ந்தாங்க. ஒவ்வொரு நாள் வார்த்தை கேட்பாங்க, ஒவ்வொரு நாள் டவுட் கேட்பாங்க, வந்து ஒவ்வொரு சாட்சிகளை எங்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா எப்போ கல்யாணத்துல மட்டும் அவிசுவாசி கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள அவங்க இல்ல, 1% கூட இல்ல. அவங்க யாரை இழந்துட்டாங்கன்னா பொக்கிஷத்தை எதிர்த்துனாங்க, ஐக்கியத்தை இழந்துட்டாங்க. பெரிய பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதை. 1:33 மோசம் போகாதுங்கள், ஆகாத சம்பாஷணை அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா பேட் கம்பெனி. பேட் கம்பெனி அப்படின்னு, கம்பெனி என்னது? துணை. பேட் கம்பெனி கரப்ட்ஸ் யுவர் குட் கேரக்டர்ஸ். உங்களுடைய நல்ல சுவாபங்களை தவறான நபரோடு கூட உங்களுடைய நல்ல பழக்கங்கள், நல்ல கேரக்டர் சம்பாஷணை இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு ஐக்கியம் வைக்கலன்னா, யாரோட ஐக்கியம் வச்சிருவோம்? மாட்டா அந்த வார்த்தையை நாம் ஒரு நாள் மறக்க கூடாது. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற ஜனங்கள், கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுவதற்காக கூடி வந்திருக்கிறோம். இயேசுவோடு கூட ஒன்றாய் இருப்பதற்காக, இயேசுவோடு கூட பங்குதாரராக, இயேசுவோடு கூட ஆழமான ஒருமைப்பாட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். அது என்னதான்? கொய்னோனியோ. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. கொய்னோனியோ சொல்லுங்க, சொல்லுங்க. கொய்னோனியோ சொல்லுங்க. கொய்னோனியோ. கொய்யாப்பழம் அப்படி நினைச்சுங்க. கொய்னோனியோ. ஆமென். மறந்துடக்கூடாது. ஐக்கியம். அல்லேலூயா. இப்போ 1 யோவான் 1:3 வாசிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறது. ஆமென். திருப்பி எடுத்துங்க எல்லாரும். அந்த வசனம் படிங்க.
எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. ஏன் ஏன் எதுக்காக எழுதுறாரு? சந்தோஷம். அப்போ இயேசுவோடு கூட ஐக்கியப்படலைன்னா நமக்கு சந்தோஷம் என்ன செய்யாதான்? நிறைவாகாது, அது குறைவாயிரும், சந்தோஷம் இருக்காது. அப்ப சந்தோஷம் நமக்கு நிறைவா இருக்கணும்னா யாரோட ஐக்கியப்பட்டிருக்கணும்? கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டிருக்கணும். தொடர்ந்து படிங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவருக்குள்ள எவ்வளவேனும் இருள் இல்லை. நல்ல கவனிங்க, அவர் சொல்றாரு, நாங்கள் இதை அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன? நல்ல கவனிங்க, இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறதுனால ஒரு காலத்தை யோவான் கண்டு கொண்டார், அவருக்குள்ள இருள் இல்ல, கொஞ்சம் கூட இருள் இல்ல. அப்ப இயேசுவோடு கூட தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கணும் தான் இந்த வெளிப்பாடு வரும். இது அறிந்து கொள்ள முடியும். நான் ஐக்கியப்பட்டிருக்கிற ஆண்டவருக்குள்ள எல்லாம் ஒளியாத்தான் இருக்கிற ஒளியா, அவருக்குள்ள என்ன இல்ல, இருளே கிடையாது. படிங்க படிங்க படிங்க. நானும் நீங்களும் அவரோடு அப்படியாக ஐக்கியப்பட்டிருப்போமானால், அப்ப ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருளில நடந்தான்னா அவன் சத்தியத்தின்படி என்ன செய்யல, நடக்கல, அவன் பொய் சொல்றவனா இருக்கான். எத்தனை சொல்ல புரியுது? நான் சொல்ல புரியுதா? நம்ம சபையில் இருக்கிற ஒருவரும் கூட இப்படிப்பட்ட நிலைமையில இருக்க கூடாது. நான் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், நான் ஒளியில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சர்ச்சுக்கு வந்தா ஒளியில் நடக்கிறேன், ஆண்டக்கா வாழ்றேன் என்று சொல்லிட்டு சாட்சியெல்லாம் சொல்லிட்டு அவன் உண்மையான இருளில் நடந்தான்னா அவன் யாரு? பொய்யன், பொய் சொல்றவங்க. இங்க வந்த வேஷம், மாயமாலம், நானும் பரிசுத்தவான், நானும் கிறிஸ்தவன், நானும் தேவ பிள்ளை இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் அவன் இருளுக்குள்ள நடந்தான்னா அந்த உலகத்தோட ஐக்கியப்பட்டு பிசாசோட ஐக்கியப்பட்டிருப்பான். ஆனால் அவன் யாருங்க? பொய்யன், அவன் பொய் சொல்றவங்க. அப்படிப்பட்டவன் விட்டு என்ன செய்ய? விலகு. படிங்க. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால். நல்லா கவனிங்க, நாம ஐக்கியப்பட்டிருக்கணும் கிறிஸ்துவோடு கூட. இந்த சபையில கொயினோனியோ அந்த ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போமானால் நாம எங்க நடக்கிறோம்? ஒளியில நடக்கிறோம், அவரோடு கூட நடக்கிறோம், இயேசுவோடு நடக்கிறோம். இயேசு ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியில நடக்கிறபடினால நம்ம ஒருவரோடு கூட என்ன செய்யணும்? ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள என்ன இல்லை? இருள் இல்லை. படிங்க. போதும். நல்ல கவனிங்க, நம்ம ஐக்கியப்பட்டிருக்கணும். நம்ம முதலாவது ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கணும். நம்ம கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம்னா எல்லாரோட ஐக்கியப்பட்டிருப்போம், தேவ பிள்ளைகளோட சபையோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம், ஊழியத்தில் ஐக்கியப்பட்டிருப்போம், ஒரு மனமா இருப்போம். அந்த ஐக்கியம் இல்லைன்னா இந்த ஐக்கியத்துல பிரச்சனை அர்த்தம். ஆமென். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கும் போது, ஏப்பா நாங்கள கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், நாங்கள கேபாவை சார்ந்தவர்கள், நாங்கள அவங்கள சார்ந்தவங்க, நாங்கள இவங்கள சார்ந்தவங்க, ஒரு பிரிவினை இருந்துச்சு. சொல்லுங்க, ஒரு பிரிவினை இருந்துச்சு. அந்த லெட்டர் எழுதின காரணமே அதுதான், அந்த பிரிவினை இருக்கக்கூடாது என்று சொல்லிதான். அந்த வசனம் படிங்க. உங்களில் சிலர் 12ஆம் வசனம். இல்ல இல்ல, அது முன்னத்து வசனம் படிங்க. போதும். அப்ப ஒரு லெட்டர் போயிடுச்சு, ஒரு செய்தி போயிடுச்சு. யாருக்கு? பவுலுக்கு. கொரிந்து சபை குறித்து ஒரு செய்தி போகுது. என்ன போகுது? எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்? அடுத்த வருஷம் போட்டிருந்தது. ஆமா, ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க? நாங்கள பவுல் குரூப்புங்க. நாங்கள யார் சேர்ந்தவங்க? பவுலை சேர்ந்தவங்க. இன்னொரு குரூப் சொல்லுது, நாங்கள அப்போல்லோ சேர்ந்தவங்க. நாங்கள யாருங்க? அப்போல்லோவை சேர்ந்தவங்க. இன்னொரு குரூப் என்னது? கேபா யாருங்க? பேதுரு. நாங்கள பேதுருவோட குரூப், கேபாவோட குரூப். இன்னொரு குரூப் யாருங்க?
நாங்களாம் யாரை சேர்ந்தவங்க? நாங்களாம் யாரை சேர்ந்தவங்க? நாங்க கிறிஸ்துவை சேர்ந்தவங்க. இப்படி சபைக்குள்ள இருந்துச்சுன்னா சர்ச்சை எப்படி இருக்கு பாருங்க. நான் சொல்றேன், இவங்க எல்லாம் ஒளியில் நடக்கல, இவங்க இங்க நடக்கிறாங்க, இருளில் நடக்கிறாங்க. இவங்க இருளில் நடக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவோட ஐக்கியப்படல. இவங்க ஐக்கியம் இயேசுவோடு இல்ல. இயேசுவோட ஐக்கியம் வந்தாங்கன்னா இயேசு ஒளியில் இருக்கிறது போல இவங்க எங்க நடப்பாங்க? ஒளியில் நடப்பாங்க. ஒளியில் நடந்தாங்கன்னா எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஐக்கியப்பட்டிருப்பாங்க. நான் சர்ச்சுக்குள்ள இந்த ஜீவக்கடவை சபைக்குள்ளாக எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. இந்த ஜாதி அந்த ஜாதி, இவங்க அவங்க, இந்த கூட்டம் அந்த கூட்டம், இவங்க சார்ந்தவங்க அவங்களை சார்ந்தவங்க அப்படிங்கிற உணர்வே, அப்படிங்கிற எண்ணமே ஒருவரோடு கூட என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. அப்படி இருக்குமானால் நீங்கள் யாரோட ஐக்கியம் இல்ல? கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்ல. நீங்க ஒளியில் ஐக்கியப்படல. எத்தனை பேர் சொல்ற புரியுது? சொல்றாரு, கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். சொல்லுங்க, கேட்கிறாரு பவுல், கேட்கிறாரு. இப்படிப்பட்ட பிரிவினைகள் நம்ம சபையில ஒரு நாளும் காணப்படக்கூடாது. ஏன் அந்த பிரிவினை வருதுங்க? ஏன் அந்த பிரிவினை வருது? பிரிவினையா வருது? பிரிவினையா வருது? ஒரு இடத்துல, ஒரு கூட்டத்துக்குள்ள ஏன் பிரிவினை வருது? ஒரு குடும்பத்துல ஏன் பிரிவினை வருது? கருத்து வேறுபாடு. அவங்க குறை பார்க்கிறோம், இவங்க குறை பார்க்கிறோம். இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. குறை பார்க்கிறோம், இவங்க கரெக்டா இல்ல, இவங்க நமக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, நான் நினைச்சபடி இவங்க இல்ல, என்னோட ஒத்து போக மாட்டாங்க, நான் விரும்புற மாதிரி இவங்க இல்ல. அதனால என்ன செய்யறேன்? ஒரு கேங் சேருது. ஒரு மித்து கருத்துடையவங்களா என்ன செய்யுது? ஒரே ஜாதி என்ன உடையவங்களே ஒரு கேங் சேருது. இவங்கள ஒரு கேங். சொல்றாரு, யாரெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம மாறுறோமோ நம்மள எங்க போறோம்? ஒளி விட்டு இருளுக்குள்ள போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை சொல்ற புரியுது? நம்ம சபையில் அப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், அப்படிப்பட்ட பிரிவினை நாவிகள் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரே ஒரு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக, நம்ம எல்லாரும் ஐக்கியம் உள்ளவர்களாக மாறணும். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோகம் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவ சித்தம் அப்படிப்பட்ட மேல காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை அப்படி சொல்றீங்க? நான் ஒரு நாள் இருள் நடக்கல பாஸ்டர், நான் எப்படி நடக்கிறேன்? நான் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், நான் ஒளியில நடக்கிறேன், நான் வெளிச்சத்தை நடக்கிறேன். அப்படி எத்தனை சொல்ல முடியும்? சொல்லுங்க. இதை தைரியமா சொல்ல முடியும். பக்கத்துல சொல்லுங்க, நான் ஒளியில நடக்கிறேன் பிரதர், நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், எங்கிட்ட எந்த வித வேற்றுமையான எண்ணங்களும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சபை 2025 நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறா. நம்ம சபையை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறா. நம்ம செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறா. நம்ம குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறா. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் சீக்கிரம் முடிக்க போறேன். இன்னைக்கு ரொம்ப நேரம் எடுக்க போறது. வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31, 32. எபேசியர் 5, 31, 32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெருசு. இதெல்லாம் சொல்லிட்டு யாரை பத்தி சொல்றாரு? எப்ப நான் புருஷ மனை பத்தி சொல்லல, யாரை பத்தி சொல்றேன்? கிறிஸ்துவையும் சபையை பற்றி சொல்லுகிறேன். அப்ப கிறிஸ்துவும் சபை எப்படி இருக்கணுமா? ஒரே மாம்சத்தை போல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க.
இந்த சர்ச்சில் இருக்கிற நம்ம எல்லாருமே யாரும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவோட எப்படி இருக்கணும்? ஒரே உன்னஸ். எப்படிங்க உன்னஸா இருக்கிறீங்க? எப்படிங்க உன்னஸா இருக்கிறீங்க? அது ரகசியம். சொல்லுங்க, அது என்னது? ரகசியம். எப்படி சர்ச்சில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி, ஒரே குடும்பத்தை போல எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள எந்த வித ஜாதி வேற்றம் இல்லையா? உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லையா? உங்களுக்கு அவங்க இவங்கன்னு பாகுபாடு இல்லையா? சொல்லுங்க. அது ரகசியங்க. உலகத்தானுக்கு அது என்னது? ரகசியம். எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களா இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களா இருக்கிறோம். ஆனபடினால நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவன் தகப்பனையும் தாயை விட்டு என்ன செய்யணும்? சொல்லுங்க, விலகணும். அந்த வருஷம் படிக்க திருப்பி 32 படிக்க இருக்கு. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு விட்டுன்னு போட்டுருது. தகப்பனு தாய் என்ன செய்யணுமா? விடணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கிற மாதிரி கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உலக பிரகாரமா இருக்கிற எல்லா சொந்தங்களையும் விடணும். உலக பிரகாரமா இருக்கிற எல்லா பிடிப்புகளை, பிணைப்புகளை நம்ம என்ன செய்யணும்? விடணும். உலகப்புறமா காணப்படுகிற எல்லா ஐக்கியங்களை விடணும். ஒரு மனுஷன் தகப்பனோடு கூட தாயோடு கூட ஐக்கியத்தை விடணும். எப்படிங்க? ஐக்கியத்தை விட்டுட்டு யாரோட சேர்ந்திருக்கணும்? சொல்லுங்க, யாரோட சேர்ந்திருக்கணும்? மனைவியோட சேர்ந்திருக்கிறது போல நானும் நீங்களும் கிறிஸ்துவோட சேர்ந்திருக்கணும். ஐக்கியத்தை எல்லாம் விட்டாதான், மற்ற எல்லா ஐக்கியத்தை விட்டாதான் யாரோட சேர்ந்திருக்க முடியும்? சொல்லுங்க, கிறிஸ்துவோட சேர்ந்திருக்க முடியும். ஆமென். நான் உலகத்தோடு ஐக்கியமா இருப்பேன் அப்படின்னா நீ கிறிஸ்துவோட என்ன செய்ய முடியாது. வீட்டுல எத்தனை பிரச்சனை வருது சொல்லுங்க. மனைவியோடு கூட இசைந்து வாழாததுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தகப்பன் வீட்டோடு கூட, தகப்பனோடு கூட தாயோடு என்ன செய்யல, இன்னும் பிரியல. இன்னும் அங்கே ஐக்கியம், அங்கேயும் ஐக்கியம், இங்கே ஐக்கியம். சொல்லுங்க, புருஷ மாட்டிக்குவான் இடையில மாட்டி. இங்கே மெத்தலம், அங்கே அடி, இங்கே இடி. சொல்லுங்க. அப்ப ஆண்ட சொல்ற, நீங்க இங்க பிரிஞ்சிருப்பா, விட்டுரு. தகப்பன் தாயை விட்டுரு. யாரோட சேர்ந்துரு? எத்தனை சொல்ல புரியுது? எப்படிங்க பாஸ்டர் அப்படின்னா அது ரகசியம். சொல்லுங்க, அத ரகசியம். தாய் சொல்லுவான், டேய் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கிறேன், பொத்தி வளர்த்திருக்கிறேன், நான் எப்படி விடுவேன்? யாரோ ஒரு கையில, இப்ப வந்த கையில, இப்ப வந்த விட்டுருவா? யார் சொல்றது? விடணும். விடலன்னா உன் மகன் என்ன செய்வான்? சொல்லுங்க, அவள வாழ்க்கையை நாசமா போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. வரவே மாட்டேங்குது. ஆமேன்னு வர மாட்டேங்குது. சொல்லுங்க. பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே இந்த வசனம் எழுதி வச்சிட்டார் ஆண்டவர். எங்க? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலேயே. எங்க யார் விடணும்? தகப்பன் தாய். அந்த வசனம் படிங்க. 2:2 எடுத்துறீங்களா? தேடுறாங்க பாருங்க. எந்த வசனம்? 24 படிங்க.
இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, ஆமா, மனைவியோட என்ன செய்வான்? இங்க விட்டுருப்பா, இங்க விட்டா தாங்க போக முடியும். சங்கீதம் 45 போட்டிருக்கு, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ எங்க பிறந்த, என்ன வளர்ந்த, எப்படி உலகப்புறம் என்ன வாழ்ந்தது, நீ என்ன செய்ய மறந்தாதான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க முடியும், கிறிஸ்துவோடு கூட இணைய முடியும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உலக பிரகாரமான இந்த ஜாதி அந்த ஜாதி, இங்க வளர்ந்த, இப்படி இருந்த, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? மறக்கணும், விடணும். விட்டாதான் நம்ம கிறிஸ்துவோட எப்படி இருக்க முடியும்? ஐக்கியமா இருக்க முடியும், சபையோட ஐக்கியமா இருக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காரியத்தை நீங்க யோசிக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க சொல்றத? புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா இது செஞ்சு ஆகணும். சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா இந்த காரியத்தை என்ன செய்யணும்? செய்தே ஆகணும். நீங்க இதே காரியத்தை இயேசுவும் தன் சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். புருஷன் தன் தகப்பன் தாயை விட்டு பிரிந்து மனையோட என்ன செய்யணும்? இருவரும் ஒரே மாம்சம் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நியமனது, கர்த்தருடைய நியமனம். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் உலகத்தை விட்டு பிரியணும். உலக பிரகாரமான உறவுகளை விட்டு என்ன செய்யணும்? பிரியணும். உலக பிரகாரமான காரியங்களை விட்டு பிரிந்து யாருடைய இணையணும்? கிறிஸ்துவோடு இணையணும். ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்க 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 வசனம். 1 கொரிந்தியர் 1:9 படிங்க, சீக்கிரம் படிங்க. தம்முடைய குமாரனும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். அப்ப நம்ம அழைத்தது எதுக்குதான்? ஐக்கியம் யாரோடு கூட? கிறிஸ்துவோடு கூட. ஆண்டவர் நம்ம அழைத்தது இயேசுவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு தான் ஆண்டு அழைத்திருக்கிறார். ஆமென். சத்தமாலையிலே சொல்லுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம். எல்லாரும் எடுத்துங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம். இதுங்க இயேசு கிறிஸ்து ராபோஜனத்துக்கு எப்படி செய்தார், அந்த திருவந்த ஆராதனை எப்படி நடத்தினார் அப்படிங்கிறத நீங்க நம்ம பார்க்க முடியும். யோவான் 13 அதிகாரம் 4 வசனம் படிக்கல. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவும். இயேசு செஞ்ச ஒரு காரியம் பாருங்க. இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை இயேசு செய்யறார். அவங்க எல்லாரும் அந்த 12 சீசரும் இயேசுவும் 13 பேரும் என்ன செய்யறாங்க? மேல் வீட்டு அறையில பந்தி, ஒரு டேபிள், ஒரு டைனிங் டேபிள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அங்க எல்லா சாப்பிடக்கூடிய அத்தனை வகைகள் இருக்கிறது. அங்க திராட்சரசம் உண்டு, அங்க அப்பம் உண்டு. இப்ப இயேசு எல்லா போஜன காரியங்கள்லாம் செய்த பின்பு இயேசு என்ன செய்யறாருன்னா, அதுல வாசிக்கிறோம், ஆண்டவர் எழுந்து தன்னுடைய மேல் வசனத்தை கழட்டி வச்சுட்டு ஒரு சீலை, ஒரு துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு ஒரு பாத்திரத்தை தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து, கவனிங்க, இயேசு யார்கிட்ட சொல்லல, ஏப்பா சீசர் இந்த பேதுருவே இந்த பாத்திரத்தை தண்ணி படிச்சுட்டு வா, யோவான் நீ போய் அந்த சீலை எடுத்துட்டு வா, நீ போய் நீ இந்த காரியத்தை செஞ்சுட்டு வா அப்படின்னு இயேசு என்ன செய்யல, ஒருத்தரோட சொல்லல. கவனிங்க, ரொம்ப கவனிங்க. அப்ப அவரே என்ன செய்யறாரு? எழுந்து எல்லாம் செய்யறாரு. அவர் தானா செய்யறாரு. எல்லாரும் எவ்வளவு பெரியவர் பாருங்க அவரு. ஆனா தானே செய்யறார். செஞ்சுட்டு அவர் என்ன பண்றாரு? ஒவ்வொருடைய கால்களை கழுவும் தன் சீலையினால் என்ன செய்யறாரு? துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்த போது அவர் அவனை நோக்கி, ஆண்டவரே நீரின் கால்களை கழுவலாமா? நீ எவ்வளவு பெரிய, நீ தேவனுடைய குமாரன் இப்பதான் சொன்னனே, என்னை ரட்சிக்க வந்தது சொன்னனே, நீங்க போய் என் காலில் கழுவலாமா? என் காலை பிடிக்கலாமா?
நான் ரொம்ப கீழ்த்தரமானவனாச்சு, நான் தகுதியில்லாதவனாச்சு, என் காலை நீ கழுவலாமா என்று சொல்லி கேட்கும்போது இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்யற விஷயத்தை இப்போ உன்னால என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நீ நான் செய்யற காரியங்கள் உன்னால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஒரு நாள் என்ன செய்வேன், நீ தெரிஞ்சுக்குவேன். படிங்க படிங்க. படாது. அப்ப அவன் சொல்றான், ஏப்பா நீங்க என்னதான் சொல்லிக்கோ, இப்ப தெரியாது அப்ப தெரியும் சொல்லிக்கங்க, ஆனா நீங்க காலை கழுவுறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். நான் தகுதி இல்லை, நீங்க போய் காலை என்ன செய்யக்கூடாது, பிடிச்சு என்ன செய்யக்கூடாது, கழுவ கூடாது, நான் கூட விட மாட்டேன். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னட்ட உங்கள்கிட்ட என்ன ஐக்கியம் கிடையாதுப்பா. எனக்கு உனக்கு ஐக்கியம் இருக்குது உண்மைனா, எனக்கு உனக்கு பங்கு இருக்குது உண்மைனா, நான் உன் காலை என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க. எதுல சொல்ற புரியுது? கர்த்தர் நம்மோடு கூட பங்கு, நம்மோட ஐக்கியமா இருக்கணும் விரும்புறாருங்க. அதுக்காக அவர் என்ன வேணா செய்வார், நம்ம காலை பிடிப்பார். நம்ம காலை பேசி பிடிச்சு நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க. இப்ப வர்றாரு இயேசு, லிட்டரலா இயேசு உட்காருப்பா பிடிச்சு அவர் கீழே உட்காந்து அந்த பாத்திரத்துல தண்ணி எடுத்து காலை கழுவுனான்னு என்ன செய்வீங்க சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா அதுதான் இயேசு சிலுவையில செஞ்சார், அதான் நமக்காக செய்துகிறார் இயேசு. அவர் சொல்றாரு, நான் காலை கழுவுலன்னா உனக்கு எனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. அவன் சொல்லட்டுமா, ஒரு வெளிப்பாடு சொல்றேன். நீங்களும் நானும் இயேசுக்காக ஊழியம் செய்யலன்னா இயேசுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, பங்கே கிடையாது. இப்ப கால் யாரும் கழுவுறது இல்ல. திருவதாரணைய கால் இப்ப ஒரு வருஷம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே சபையில நம்ம கால் கழுவி தான் என்ன செய்வோம், ராபோஜம் கொடுத்தோம். ஒவ்வொரு மாசம் கால கழுவிதான் என்ன செய்யும், ராபோஜம் கொடுத்தோம். அதுக்கு ராபோஜம் எடுக்கிற தனியே ஒரு பிரேயரை வச்சு ராத்திரி பிரேயர் வைப்போம். அதுக்கு ராபோஜனம் அந்த பாதம் கழுவிட்டு வந்து என்ன செய்வோம் வச்சிருந்தோம். இப்ப யாருக்கு இப்ப அந்த இல்லை. இப்ப அதுக்கு பதிலா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது என்ன செய்யறதுன்னா, நீ எல்லாத்துக்கும் பணிவிடை செய்ய சொல்லுங்க. என்ன செய்ய, நீ காலை பிடிக்க வேண்டாம், அதுக்கு பதில் என்ன செய்ய, வேலை செய். நான் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியை சொல்றேன், நானும் என் குடும்பமும் இந்த சபையில எவ்வளவு கீழ்த்தரமான வேலை செய்யிருக்கு. நாங்க ஒரு நாள் முக சுழித்ததே இல்லை, இன்னொன்னு சுழிக்க மாட்டோம். நாங்க செய்வோம். யார் வந்தாலும் வராட்டி எங்களுக்கு கவலை இல்லை. கூட்டுறோம், நாங்க கூட்டுவோம். விளக்குறத விளக்குவோம், துடைக்கிறத துடைப்போம், பாத்ரூம் கழுவுவோம், எல்லா வேலையும் செய்வோம். ஏன்னா நான் செஞ்சாதான் எனக்கும் கிறிஸ்துவுக்கு இன்னுண்டு பங்கு உண்டு, நான் ஐக்கியப்பட்டிருக்க முடியும். நான் செய்யலன்னா எனக்கு கிறிஸ்துவுக்கு என்ன இல்ல, பங்கு இல்ல, நான் ஐக்கியமா இருக்க முடியாது. நான் கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்க முடியாது. நான் கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு நீ யார் செய்யற சொல்லுங்க. இயேசு வந்தாரா, இங்க சர்ச்சுக்கு வந்தாரா சொல்லுங்க. அவருக்கு டைரக்டா செய்யறேன், யாருக்கு செய்யறேன், ஒவ்வொருவருக்காக செய்யறோம். ஏன்னா நான் யாரோட ஐக்கியமா இருக்கிறோம், கிறிஸ்துக்கு ஐக்கியமா இருக்கிறோம். நான் சொல்ல எத்தனை புரியுது? ஆமே. இப்போ நம்ம பங்கா இருக்கிற சொல்லிட்டு நம்ம ஒண்ணுமே செய்யலன்னா அதுல என்ன இல்லை, நம்ம கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்திரீகளுக்கு எதை செய்தீர்களோ யார் செஞ்சீங்க? நீங்க இயேசு கால கழுவனாப்பா, இந்த ஸ்திரீகளுக்கு செய்யறதால யார் செய்யறீங்க? இயேசுக்கு செய்யறீங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கு பலனை கட்ட கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எதை செய்தாலும் அது கிறிஸ்துவுக்காக செய்கிறோம். ஜெபித்தாலும் யாருக்காக ஜெபிக்கிறோம்? இயேசுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம சபைக்கு வந்து ஒரு சின்ன வேலை செய்தாலும் யாருக்காக செய்யறோம்? இயேசுக்காக செய்யறோம். அதுக்கு வந்து எல்லாரும் வந்து கூட்டணும், எல்லாரும் வந்து அரிசினாலும் சொல்லல, அப்படி சொல்லல. நான் சொல்ல எதோ புரியுது. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை தான் பார்க்கிறார். எந்த எந்த எண்ணத்தோடு செய்கிறோம், நான் சொல்ல புரியுதா? எந்த எப்படிப்பட்ட மனநிலைமையோடு கூட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காணப்படுகிறோம் அப்படிங்கறத யார் பார்க்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார்.
நம்ம இயேசுவோட ஐக்கியப்பட்டிருக்கணும். இப்ப இயேசு சொல்ல முடியுமா, இந்த மகள் என்னோட ஒரு பங்குதாரராக, என்னோட ஒரு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள், என்னோட ஐக்கியப்பட்டிருக்கிறார் சொல்லி கர்த்தர் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்ப எதுக்காக சர்ச்சுக்கு வரோம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அவரோடு கூட பங்குள்ளவர்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். நம்ம இதுல எல்லாம் ஐக்கியமா இருக்கணும்னு சில கடை சொல்லி 10 நிமிஷம் முடிக்க போறேன். நம்ம இதுல எல்லாம் ஐக்கியமா இருக்க வேண்டும் அப்படின்னா, முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையில அவரோடு கூட ஐக்கியமா இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில நம்ம ஐக்கியமா இருக்கணும். வாசிங்க 1 அல்லது யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்களேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலை அல்லது ஐக்கியமாய் இருந்தால், அல்லது ஒன்றாய் இருந்தால், அல்லது பங்காய் இருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் அப்படின்னா, நம்ம இயேசுவோடு கூட அவருக்குள்ளாக, அவர் நமக்குள்ளாக ஐக்கியமா இருக்கணும். எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் வார்த்தையில் ஐக்கியமா இருக்கிறோம்? சொல்லுங்க. நம்ம வார்த்தையில் ஐக்கியமா இருக்கிறது ஒண்ணுதான், இயேசுவோடு ஐக்கியமா இருக்கிறதோ ஒன்றுதான். நம்ம அவரோட ஐக்கியமா இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால், அல்லது ஐக்கியமாக இருந்தால், பங்குதாரராக அல்லது ஒருமைப்பாடு இருந்தால், நீங்க என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அதுல உங்களுக்கு செய்யப்படும், கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரோட வார்த்தையில் நம்ம எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். வார்த்தையில பங்குதாரரா இருக்கணும், ஒன்றா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை, இன்னைக்கு சபை விட்டு தூரம் போய்விட்டது. நீ சர்ச்சுக்குள்ள வார்த்தை இல்லைங்க. அநேக சபையில ஆராதனை இருக்கு, பாட்டு இருக்கு, சாட்சி இருக்கு, எவ்வளவு காரியம் இருக்கு. ஆனா என்னல்ல, வார்த்தை இல்ல, சக்தி இல்ல, வெளிப்பாடு இல்ல. கர்த்தர் பேசுகிற அந்த சத்தம் தொனிக்கப்படவில்லை. மனுஷன் பேசுகிறான், சுயம் பேசுகிறது, உலகப்புறமான எல்லா காரியம் பேசுகிறது. ஆனா தேவனுடைய சத்திய வார்த்தை இன்னைக்கு அநேக சபைக்குள் இல்ல, விசுவாசிக்குள் இல்ல. விசுவாசிகள் எப்படி மாறிவிட்டாங்க? செவித்தின உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். தங்கள் இதயத்துக்கு, தங்கள் செவிக்கு இஷ்டமான வார்த்தைகளை பேசுகிற பிரசங்கார்களை தங்களை தெரிந்து கொண்டு இன்னைக்கு சபை மாறிவிட்டது. நீ கடிந்து நம்மை சீர்படுத்துகிற வார்த்தைகள் இன்னைக்கு அநேக சபையில் இல்ல. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம மாறணும். நம்முடைய ஐக்கியம் அந்த வார்த்தையோடு இருக்கணும். வெளிப்படுத்தின விஷயம் 1ஆம் அதிகாரம் 3வது சொல்லுகிறது, இந்த தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அவனுடைய செய்கிறவனும் பாக்கியவான் என்று எழுது. படிக்க வசனம் 1:3. வெளிப்படுத்தின விசேஷம், தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இது எழுதிக்கிறவரை கை கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கணும். போன வருஷத்துல ஒரு பிளான் போட்டோம். டெய்லி இந்த வருஷம் படிங்க அப்படின்னு எல்லாத்தையும் அட்டவணை எல்லாம் போட்டு பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தோம். அது இருக்கிற வரைக்கும், கேட்கிற வரைக்கும் படிக்கிறீங்களா? இப்போ எதுவும் படிக்கிறீங்க? நேரம் இல்ல பாஸ்டர். சொல்லுங்க. ட்ரெயினுக்கு நிலக்கரி தீர்ந்து போச்சு, பாதி வழியில் நிக்குது. அந்த நிலக்கரி உள்ள போட்டு என்ன செய்யும்? குத்தி சொல்லுங்க, பத்த வச்சாதான் அப்படியே போகும். சொல்லுங்க. படிக்கல, வாசிச்சாலே பாக்கியவான்கள், வாசித்தாலே பாக்கியவான்கள், கேட்டாலே பாக்கியவான்கள். வாசிச்சவன் கேட்டவனே பாக்கியவான்னா அதன்படி கை கொண்ட எவ்வளவு பாக்கியம் பாருங்க. சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், நம்ம வாசிக்கிற எல்லா வசனங்களிலும் நமக்கு ஒரு பங்கு இருக்கு, தெரியுமா? நமக்கு ஒரு ஷேர் இருக்கு, நமக்கு பங்கு இருக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்குங்க. தேவ பிள்ளையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு. இந்த வசனத்தை நான் வாசிக்கணும், அதுல ஐக்கியப்பட்டிருக்கணும்.
ஐக்கியப்பட இந்த வசனத்துல வருகிற நன்மைகளை நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன். இந்த வசனத்துல வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்துல வருகிற சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்துல வருகிற ஐஸ்வர்யத்தை என்னால பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்துல வருகிற ஆறுதலை என்னால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். வசனத்துக்கு சம்பந்தமே இல்ல. வசனத்தை ஆண்டு சொல்றது, நான் என் மகத்தவங்க எழுதி கொடுத்தேன், அது என்ன செய்யறாங்க? அந்நிய காரியமா வச்சுட்டான்பா. எனக்கு இது ஒண்ணு இல்லைங்கல்ல, இதுக்கு நேரம் இல்லை, எனக்கு இது படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இந்த வசனத்துல ஐக்கியப்படுறதுக்கு நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் வசனத்துல ஐக்கியப்படுறோம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வசனத்துல ஐக்கியப்படுறோம்? பக்கத்துல கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் வசனத்துல ஐக்கியப்படுறீங்க? நிறைய சபையில் எழுதிப்பட்டு, இன்று வேத வாசித்தாயா, இன்று ஜெபித்தாயா? சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் வசனத்துல ஐக்கியப்படுறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் வசனத்துல தியானிக்கிறோம்? பைபிள் சொல்றது இரவும் பகலும் தியானிக்கணுமா? அப்படின்னா 24 hours வசனம் வாசிக்கணும், வசந்த தியானமா இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? சொல்லுங்க. 10 நிமிஷம், 5 நிமிஷம், 2 நிமிஷம். சில பேர் முன்னாடி கார்ல பைக்ல வசனம் எழுதி போனா மட்டும்தான் வசனம் வாசிக்கிறது, அதை விட்ட வசனமே வாசிக்கிறது இல்ல. சொல்லுங்க. எவ்வளவு பரிதாபமான நிலைமை. நம்மள கிறிஸ்துவோட ஐக்கியமாவே இல்ல, சும்மா பேருக்கு ஐக்கியமாக சொல்லி பேரு. எப்படி பரலோகம் போக முடியும்? எப்படி கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க முடியும்? எப்படி வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும்? சொல்லுங்க. முடியுமா? நீங்க மனம் திரும்பணும். 2025 தயவு செய்து மனம் திரும்புங்க. வசனத்தை தியானிங்க, வாசிங்க. உங்க மனசுல வசனத்தை நீங்க அசைப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படி இருந்ததுல காரியம் வாய்க்கும். யோசுவா 10 சொல்றாரு, நீ அப்பொழுது எல்லாமே என்ன செய்யும்? வாய்க்கும். வசனம் இதயத்தில் தியானமா இருந்தா தான் வசனம் என்ன செய்யும்? சொல்லுங்க. நீ புத்திமானா நடந்து கொள்வாய், நீ எல்லாமே வாய்க்கும். அப்பதான். ஆமென். ஆமீனே வர மாட்டேங்குது. ரெண்டாவது சீக்கிரம் படிங்க. 1 கொரிந்தியர் 13:14. 13:14 எவ்வளோ? 14 இல்லையா? 2 கொரிந்தியர் படிங்க. பரிசுத்த ஆவியில் ஐக்கியமா இருக்கணும். பரிசுத்த ஆவியில் ஐக்கியமா இருக்கிறது ஒண்ணுதான், இயேசுல ஐக்கியமா இருக்கிறதும் ஒண்ணுதான். நம்ம எப்படி எதுல ஐக்கியமா இருக்கணும்? பரிசுத்த ஆவியில் ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியில் ஐக்கியமா இருக்கணும். ரோமர் 8:9 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். படிங்க. 8:9. ரோமர் 8. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவளாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவளாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி. அப்ப கிறிஸ்துவின் ஆவியில நம்ம எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் ஆவியில எப்படி இருக்கணும்? ஃபெலோஷிப்பா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆவி கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவின் ஆவி கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எத்தனை கிறிஸ்துவின் ஜீவனோட வாழ்றீங்க? அவர் தான் உங்களை உயிரோட வச்சிருக்கிறார். அந்த ஆவியில் எப்படி இருக்கணும்? ஐக்கியப்பட்டிருக்கணும். ஆவியில் ஐக்கியமா இருக்கணும். ஆவியானவரே ஸ்தோத்திரம், எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், எனக்குள்ள இருக்க கொடுத்த கிறிஸ்துவின் ஆவிக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆவியில் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆவியில் நம்ம எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. மூணாவது 1 கொரிந்தியர் 10:16. 1 கொரிந்தியர் 10:16. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனின் சமூகத்தில் சேர்வதற்கு நம்மை தைரியப்படுத்துகிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தோடு எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தில் ஐக்கியமா இருக்கணும். ரத்தம் என்பது உடன்படிக்கை குறிக்கிறது.
ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தத்தோடு கூட நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு மாசம் நம்ம என்ன செய்யறோம்? புதுப்பிக்கிறோம். அப்படித்தானே சொல்லுங்க. ராபோஜன் என்ன செய்யறோம்? ரினியூ பண்றோம். இந்த 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 மாச முதல் வாரத்துல 5ஆம் தேதி நம்ம என்ன செஞ்சோம்? ராபோஜன் எடுத்தோம். நம்ம உடன்படிக்கை என்ன செஞ்சோம்? புதுப்பித்தோம். அடுத்த முதல் மாசத்துல 2ஆம் தேதி என்ன செய்ய போறோம்? புதுப்பிக்க போறோம். இப்ப புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அப்ப என்ன செய்யறது? உடன்படிக்கை நம்ம என்ன செய்யறோம்? புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். இயேசு ரத்தத்தினால உடன்படிக்கை, அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை குடிக்கிறனால அவரோடு என்ன செய்யணும்? உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? மூக்கு எனக்கு என்ன ஐக்கியம் இருக்கு ஆண்டவரே, நம்மோட ஐக்கியமா இருக்கிறனால இந்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறபடினால எனக்கு நித்திய ஜீவன் என்ன செய்வீங்க? தருவீங்க ஆண்டவரே என்கிற அந்த உடன்படிக்கை நம்ம என்ன புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. மாம்ச பிரகாரமா அந்த ரத்தத்தை புசிக்கிறாங்க, பானம் பண்றாங்க. ஆனா ஆவிய பிரகாரமா அந்த ரத்தத்தோட என்ன இல்ல? ஐக்கியம் இல்ல. நம்ம இணையணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நாலாம் காரியம் 1 யோவான் 1:3 திருப்பி படிங்க. ஏழாம் வசனம் 7. போதும். கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவின் சரீரம். சரீரம் எது? சபை. இயேசுவின் சரீரம் ஆகிய சபையோடு கூட நானும் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். நம்ம எல்லாரும் அவயவங்களா இருக்கிறோம். ஒவ்வொரு அவயவங்கள் தனித்தனியா செயல்பட முடியாது. தனித்தனியா செயல்பட முடியாது. அப்ப எல்லா அவயவங்களும் ஒன்றா இருந்தா மட்டும்தான் சரீரம் செயல்படும். இப்ப நானும் நீங்களும் ஒன்றா இருக்கணும். என்னால இந்த சர்ச்சில் ஒன்றும் பண்ண முடியாது. தானே என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு யார் தேவை? மற்ற எல்லாரும் தேவை. எல்லாருக்கும் தேவை. அப்ப ஒன்றாக நம்ம இணைந்து ஒன்றாக நம்ம ஐக்கியப்பட்டிருக்கணும். அது கிறிஸ்துவின் சபை, அது கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரத்துல நம்ம அவயவங்களா இருக்கிற நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்னா இணைஞ்சிருக்கணும். எபேசியர் 5:30 படிங்களே. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். எத்தனை முறை ஆண்டுகள் இருக்காரு பாருங்க. சொல்லுங்க. நாமுடைய சரீரத்துக்கு உரியவர்களா இருக்கிறோம். சரீரத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எத்தனை சரீரத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கீங்க? நிறைய உறுப்புகள் அப்பப்ப காணாம போயிருது. சொல்லுங்க. இந்த சரீரத்துல எந்த உறுப்பாவது சொல்லுதான், இந்த பக்கத்துல இருக்கிற உறுப்பு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அது சரியில்லை, அதனால நான் இந்த சரீரத்தை விட்டு வெளியே இருக்கிறேன், நான் வேற சரீரத்துல போய் என்ன செய்யறேன், அந்த சரீரம் ரொம்ப அழகா இருக்குது, கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிற போது தெரியுது, அதனால அந்த சரீரத்துல போய் நான் இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆனா சொல்லுதுங்களே. சொல்லுங்க. கடைசி வரைக்கும் என்னதான் கர்த்தர் எந்த சரீரத்தை இணைச்சு வச்சிருக்கிறாரோ அவருக்கு உண்மையா செய்யணும். ஆமென். 5வது பிலிப்பியர் 3:10.
இயேசு கிறிஸ்துவின் பாடுகளோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும். சொல்லுங்க. இயேசுவோடு கூட சிலுவை சுமக்கணும். இயேசுவோடு கூட நுகத்தை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். லூக்கா 9:23 வாசிக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்து, படிங்க 9:23 லூக்கா. அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை என்ன செய்வான்? இழந்து போவான். அப்படின்னா என்ன நிமித்தம் அவன் என்ன செய்யும்? பாடுபடணும், உபத்திரப்படணும். அப்ப கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் நம்ம என்ன இருக்கணும்? பங்குதாரரா இருக்கணும். ஷேர் பண்ண, அப்படி பாடுகளை நாம் ஷேர் பண்ணணும், பங்கெடுக்கணும். ஏதோ பாடுகளை பங்கெடுக்கிறீங்க, என்ன பாடுபடுறீங்க? கிறிஸ்துவுக்காக என்ன பாடு அனுபவிக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக பாடுபடுறதுன்னு எனக்கு நிறைய சபைக்கு என்னன்னு தெரியல. கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது என்ன? யார சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது என்ன? நாங்க 3 மணி நேரம் உட்கார்றதே பாடுதான் பாஸ்டர். சொல்லுங்க. அப்படியா? நீங்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியத்துல, உறவுல நீங்க வாழுகிற நிமித்தமாக உங்களுக்கு வருகிற எல்லா இடைஞ்சல்களும் பாடுகள் தான். இயேசுக்காக நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால, இயேசுக்காக சித்தத்தை செய்கிறதுனால வருகிற எல்லா பேச்சுக்களும் இடைஞ்சல்களும் எல்லாமே என்னதான்? பாடுதான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வெளி பிரகாரமாக இயேசுவை விட்டு வெளி பிரகாரமான வருகிற பிரச்சனைகள் பாடுகள் சொல்லல ஆண்டவர். நான் புரிஞ்ச என்ன சொல்றது? வீட்டுல திருடிட்டான், ஜெயில பிடிச்சு போட்டாங்க. அவன் சொல்ல முடியுமா நான் இயேசுக்கா பாடுபடுறேன்? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்களா போய் கடன் வாங்கிட்டீங்க, கடன் வாங்கி கடலை சிக்கிட்டீங்க, நான் இயேசுக்கா பாடுபடுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. முடியாது. அது நீங்க பண்ண தப்பு. இது பாடு இல்ல. சில பேர் வார்த்தை பேசி விட்டு மாட்டி சண்டை வந்துடும். சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க நான் இயேசுக்காக சிலுவை சுமக்கிறேன், இப்படி இல்ல என்ன பேசுறாங்க பாஸ்டர், இயேசுக்கா பாடு அனுபவிக்கிற அப்படின்னா நீ பண்ண வாய் கொழுப்புக்கு நீ என்ன செய்யற? இது பாடு இல்ல. நீ இயேசுக்கா வாழுகிற நிமித்தமாக, நீ ஊழியம் செய்கிற நிமித்தமாக வருகிற அவச்சொல்கள், அவமானங்கள், சில பிரச்சனைகள், பாடு, இதுதான் பாடு. இத சிலுவை. இதை நீ என்ன செய்யணும்? சுமக்கணும். அப்படி சுமக்கும் போது நான் இயேசுவோட என்ன செய்யறோம்? பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. வாசி அடுத்த காரியம் என்ன? ரொம்ப நேரம் பேசல. எபிரேயர் 12:10. எபிரேயர் 12:10 சீக்கிரம் வாசிங்க. போதும். கிறிஸ்துவின் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறணும். We have to fellowship with Christ holiness. ஆண்டவருடைய பரிசுத்தத்துல பங்குள்ளவர்களா இருக்கணும். ஆமென். அவருடைய பரிசுத்தத்துல ஐக்கியமா இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பாடுகள், சில பாடுகள் நம்மை பரிசுத்தவான்களா மாற்றும். எத்தனை சொல்ல புரியுது? பாடுகள் நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்மை சுத்திகரிக்கும். சில அவமானங்கள், சில காரியங்கள் நம்மை நல்வழிப்படுத்தும், கிறிஸ்துவுக்கா வாழ தூண்டும். ஆமென். அப்ப கிறிஸ்துவுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறணும். எத்தனை காரியம் சொன்னேன்? 6 காரியம் சொன்னேன். 6 தானே? 6. 7வது காரியம் சொல்லி முடிக்கிறேன்.
இது ரொம்ப முக்கியமான விஷயம். இருக்கிறதுலையே எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தோன்றுகிறது இந்த 7வது ஐக்கியம். வாசிங்க 2 பேதுரு 1:4. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போது கிறிஸ்துவின் திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ள ஆகணும். கிறிஸ்துவின் திவ்ய சுவாபத்திற்கு நாம் பங்காளிகளாக ஐக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட் கேரக்டர். ஆமென் சொல்லாமா? இருக்கல எனக்கு ரொம்ப முக்கியமான இதுதான் தோன்றுகிறது. நிறைய பேருக்கு ரத்தம் பிடிக்கும், அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய எல்லா காரியத்தையும் பங்குள்ளவளா மாறுறது ஈஸி. ஆனா கர்த்தர் எதை விரும்புறாருன்னா, நான் கிறிஸ்துவனுடைய திவ்ய சுவாபத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறணும். ஆமென். அவருடைய சுவாபம் நமக்கு வரணும். கிறிஸ்துவின் சுவாபத்தோடு கூட அவருடைய அந்த காரியங்களோடு கூட நம்ம இருக்கணும், ஐக்கியப்பட்டிருக்கணும். திரும்பி அந்த வசனம் படிங்க. 4. திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவள் ஆகும் பொருட்டு ஆண்டவர் எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கிற காரணம் என்ன தெரியுமா? நான் நீங்களும் கிறிஸ்துவ போல என்ன செய்யணும்? மாறணும். அவருடைய சுவாபத்துக்கு ஒப்பாக மாறணும். அந்த கிறிஸ்துவ சுவாபத்திற்கு, அது தெய்வீக சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாரெல்லாம் இயேசு போல இருக்கீங்க? உங்களை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? பார்க்கறாங்களா? உங்களை பார்த்தா சாத்தானை பார்க்கிறது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம யாரை போல இருக்கணும்? நம்ம சுவாபம் இயேசுவை பிரதிபலிக்கணும். என்ன? யாரை பிரதிபலிக்கணும்? இயேசுவை பிரதிபலிக்கணும். நம்முடைய சுவாபம், நம்ம பேச்சு இயேசுவை பிரதிபலிக்கணும். எப்ப பார்த்தா கோபத்திலே பேசக்கூடாது. சாந்த குணம் வரணும். இயேசுனுடைய பொறுமை நமக்கு வரணும். இயேசுனுடைய கனிவு நமக்கு வரணும். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வைராக்கியம், அந்த அந்த எல்லா திவ்ய சுவாபங்கள் நமக்கு வரணும். அவருடைய கேரக்டர்ஸ் வரணும். அதுக்கு பங்கா நம்ம மாறணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நம்ம சர்ச்சுக்கு போற எல்லாரையும் பார்த்தோம், எல்லா குடும்பங்களும், எல்லா தேவ பிள்ளைகளை பார்த்து மற்ற ஜனம் சொன்னாங்க, உண்மையாலுமே இந்த சர்ச்சுக்கு போறவங்க இயேசு போல இருக்கிறாங்க, அவங்களுடைய சுவாபத்தை போல இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்ற அளவுக்கு நம்ம பேச்சு நடக்க இருக்கணும். ஆமென். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். நான் பேசுற பேச்சு கர்த்தருக்கு மகிமையா இருக்குதா? அப்படி சுவாபத்தை வெளிப்படுத்துகிற பேச்சா இருக்கா? நான் போற நடக்கை எல்லாம் இயேசுக்கு மகிமையா இருக்கா? அல்லது யாரை வெளிப்படுத்துற வார்த்தை இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் இயேசுவை அந்த அந்த சுவாபத்தை, அந்த திவ்ய சுவாபத்தை எடுத்து கொஞ்சம் தியானிக்கணும், வாசிக்கணும். இயேசு எங்கெங்க யார்கிட்ட எப்படி பேசினார், எப்படி நடந்தார், அப்படி என்னென்ன காரியத்தை வெளிப்படுத்தினார் என்கிறத நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் படிச்சு பார்க்கணும், தியானிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த சுவாபத்தை நாம் வாஞ்சிக்க முடியும். எத்தனை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே நீங்க பொறுமையா இருக்கிறது போல நானும் பொறுமையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். எத்தனை கேட்டிருக்கீங்களா? கொடுத்தாரா? கொடுத்துட்டாரு. அதை நீங்க நம்பணும், அதை நீங்க விசுவாசிக்கணும். ஒரு அம்மா தன் பிள்ளை எப்பவுமே அடிப்பாங்க, பொறுமையே இல்லை அந்த அம்மாவுக்கு. பையன் குறும்பு பண்ணுவான், சேட்டை பண்ணுவான், தப்பு பண்ணுவான், பயங்கர அடி. ஒரு நாள் ஊழியக்காரர் போய் ஜெபம் பண்ணாங்க, பாஸ்டர் நான் ரொம்ப கோபக்காரியா இருக்கிறேன், பொறுமையா எனக்கு இல்லை, பையன் தப்பு பண்ண போட்டு அடி பின்னி எடுக்கிறேன், இன்னும் முடியல என்னால், முடியாது, என்ன செய்யுங்க, சாந்த குணமுள்ளவனாக மாற்ற எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் இப்பொழுது என்ன தராரு? சாந்த குணத்தை, சாந்த குணமுள்ள ஆவியை அவங்க தருகிறார். ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அவர் கூலிக்கார் கேட்டார், கர்த்தர் உனக்கு சாந்த குணத்தை கொடுத்துட்டாரா? நீ அதை விசுவாசிக்கிறியா? ஆமா விசுவாசிக்கிறேன்.
உங்க சாந்த குணம் உங்களுக்குள்ள வந்துருச்சா அப்படின்னு அடையாளம் உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக சில அதே பிரச்சனைகளை கர்த்தர் முன்னாடி கொண்டு வருவார். சொல்லுங்க, அதே பிரச்சனையை அதே சூழ்நிலை உனக்கு முன்னாடி கொண்டு வருவார். ஒரு சாந்த குணம் உங்களுக்கு இனிமேல் டெஸ்ட், உங்க சாந்த குணம் கொடுத்துட்டாரு இல்லையான்னு செக் பண்ணலாம். வீட்டுக்கு போனா அதே சேட்டை பையன் என்ன செய்வான். ஆனா நீ என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் கருத்து பொறுமை கொடுத்துட்டாரு. சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? வரமாட்டேங்குது. கேட்கிறோம், ஆண்ட கொடுத்ததை என்ன செய்யறது இல்ல, நம்புறது இல்ல. உண்மையிலுமே கருத்தை கொடுத்தாருங்களா? பாஸ்டர் கொடுத்துட்டாருங்க. சொல்லுங்க, கொடுத்துட்டாரு ஆண்டவர். பொறுமை கருத்தை கொடுத்திருக்கிறார், கிருபை கருத்தை கொடுத்திருக்காரு. கிறிஸ்துவின் திவ்ய சுவாபங்கள் கர்த்தர் நமக்குள்ள கொடுத்துட்டாரு. அதை நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க, விசுவாசிக்கணும். கொடுத்துட்டாரு. அப்ப இன்னைக்கு அது கொடுத்துட்டாரு, அது யார் செயல்படுத்தணும் சொல்லுங்க, நம்ம தான் செயல்படுத்தணும். அது தாங்க பலன் கொடுத்துட்டாரு, எல்லா சூழ்நிலை சகிக்க கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். எப்பொழுது சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது நம்ம தான் செயல்படுத்தணும். என்ன ஆண்டு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, இன்னும் நான் கோவப்பட்டு இருக்க பாருங்க அப்படின்னா என்ன செய்யணும், விசுவாசிக்கல. எதுல சொல்ல புரியுது? ஆமென். இந்த நான் சொல்றேன், நீங்க மற்ற எது இருக்குது இல்லைங்க, இந்த சுவாபம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த சுவாபத்துல பங்குள்ளவளா இல்லைன்னா எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமென். இப்ப நம்முடைய ஐக்கியம் யாரோடு எங்க இருக்கு சொல்லுங்க. நீங்க கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இங்கே மட்டும் இல்ல, அங்கேயும் கிடைக்கும். நீ கிறிஸ்துவோட ஐக்கியமே இல்லைன்னா, உலகத்தோட ஐக்கியம் மற்றவோட ஐக்கியம் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். யார் ஒருத்தரோட மட்டும்தான் ஐக்கியமா இருக்க முடியும். உலகத்தோட ஐக்கியமா இருக்கிறேன், கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்க சொல்ல முடியாது. கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்போமானால் நம்மை போல பாக்கியவான்கள் யாருமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. பாக்கியம் பெற்றவளா இருக்கிறோம். எத்தனை வசனம் என்னோட ஆண்ட பேசணும்னு சொல்ல முடியும். நம்ம யாரும் இருக்கிற நிலைமை என்று சொல்லிப்போம்.